திருக்கார்த்திகை என்பது தமிழ் பண்டிகையாக மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாதத்திலும் கார்த்திகை நட்சத்திரம் ஏற்படும் நாளில் கொண்டாடப்படும் ஒரு தெய்வீக நாள். இது பெரும்பாலும் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். இந்த நாளில் விரதம் மேற்கொள்வது, தீபம் ஏற்றுவது, சுப்பிரமணிய சுவாமியை வழிபடுவது வழக்கமாக உள்ளது. இந்நாளில் முருகனுக்கு ஏன் நன்றி சொல்ல வேண்டும்? அதுவும் வருடத்தின் கடைசி நாளான நாளைய தினம் 31/12/2025 கார்த்திகை விரதம் அன்று ஏன் நன்றி சொல்ல வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகின்றோம். மாதந்தோறும் கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாளில் விரதம் மேற்கொள்வதால் முருகன் அருளால் குலத்தில் செழிப்பு, குழந்தை பேறு மற்றும் திருமணம் கைகூடி வருதல், மன அமைதி, தொழில் விருத்தி போன்றவை ஏற்படும் என்பது ஐதீகம். காலை விரைவிலேயே எழுந்து குளித்துவிட்டு ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை 6 முறை சொல்லி விரதத்தை மேற்கொள்ள ஆரம்பிக்க வேண்டும். விரதத்தின் போது சத்தியம், சுத்தம், சமய ஒழுக்கம் முக்கியம். உணவு கட்டுப்பாடு பெரும்பாலும் இந்த நாளில் உண்ணாவிரதம் அல்லது ஏதாவது ஒரு வகையான பாகசித்த விரதம், அதாவது சிறிய அளவு உணவு எடுத்துக்கொள்ளுதல் ஆகியவற்றை மேற்கொள்ளலாம். இரவு வரை நீராகாரம் மட்டும் அல்லது பழம், பால் போன்றது மட்டும் அருந்தலாம். விரதம் என்பது பக்தி உணர்வுடன் மேற்கொள்வது முக்கியம், துன்புறுத்தும் நோக்கத்தில் அல்ல. எனவே முடிந்தவர்கள் விரதம் இருந்து வழிபடுங்கள். முடியாதவர்கள் முருகப்பெருமானை வழிபட்டாலே போதும். LIC முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973775326 எண்ணை அணுகவும். மனசுத்தத்துடன் முருகப்பெருமானை வழிபாடு செய்தாலே போதும். கார்த்திகை நட்சத்திர நாளில் அகல் விளக்குகள் அல்லது தேங்காய் விளக்குகள் ஏற்றி பூஜை செய்வது வழக்கம். வீட்டின் பின் முன் வாசலில் பூஜை அறையில் குறைந்தது 11 விளக்குகள் ஏற்றுவது சிறப்பு. சிவன் அல்லது முருகனுக்கு தீபம் அர்ப்பணம் செய்தல் நல்லது. சிவ பூஜை மேற்கொள்வதும் இந்நாளில் சிறந்த பலனை தரும். மேலும் கந்தசஷ்டி கவசம், திருப்புகழ், வேல்மாறல் போன்றவை படிப்பதும், சுப்பிரமணியருக்கு அர்ச்சனை அபிஷேகம் செய்வதும் வேண்டும். சிவபெருமானுக்கு பஞ்சசாஸ்திர மந்திரம் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை 108 முறை ஜபிக்கலாம். முருகனுக்கு ஓம் சரவண பவ, ஓம் முருகா போற்றி, ஓம் சரவண பவ, ஓம் முருகா போற்றி என்ற மந்திரத்தையும் உச்சரிக்கலாம். அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று பால், தேன், இளநீர் அபிஷேகம் செய்தல் வேண்டுதலை நிறைவேற்றும் ஒரு அற்புத பரிகாரமாகும். சாமி கும்பிட்டு அன்னதானம் செய்ய மாலையில் நிவேதன பொருட்களை சமைத்து கொடுக்கலாம். விரத நாட்களில் கோவிலில் மஞ்சள் மாலை சாற்றுவதும் முருகனுக்கு அர்ச்சனை செய்வதும் பெரும் புண்ணியம். கார்த்திகை விரத நிறைவு என்பது இரவு வழிபாடு முடித்த பின் நெய் தீபம் அணைக்கப்பட்டு சாமிக்கு நிவேதனம் செய்த பிரசாதத்தை உண்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம். பிரசாதமாக சர்க்கரை பொங்கல், வெள்ளை சுண்டல் அல்லது முருங்கைக்காய் போட்டு சாம்பார் சாதம் வைக்கலாம். இறுதியில் எனது விரதம் முழுமை பெறட்டும் என்று சொல்லி இறைவனுக்கு நன்றியூட்டல் செய்ய வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமானது. அதுவும் நாளைய தினம் இந்த வருடத்தின் கடைசி நாளாகும். எனவே இந்த வருடத்தின் கடைசி நாளில் அடுத்த பிறக்கப் போகும் இந்த வருடம் நல்ல வருடமாக இருக்க வேண்டும் என்று கார்த்திகை விரதம் அன்று நீங்கள் இறைவனை முழு மனதோடு வேண்டினால் அந்த முருகர் உங்களுக்கு வேண்டிய வரம் அனைத்தையும் தருவார். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.